பரம்பரையா நீ கோடீஸ்வரனா இருந்தா உன்னை கண்டுக்கிற மாட்டேன். நீ கொத்தனார வேலை பார்த்து மட்டை கம்புல பிடிச்சி சாரத்து மேலே ஏறி நின்று சட்டி ஓடாமல் நின்று நிமிந்தால் எட்டி பார்க்கும்போது தூக்குண்டை எடுத்து கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது அது தூக்குண்டில் தான் ஏன் குண்டு அதானே களவு இல்லாத போ தெரிஞ்சில்ல. அப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டுறான்னா அந்த வீடை பாவம் கஷ்டப்பட்டு 10 வட்டிக்கு வாங்கி கட்டிக்கிட்டு இருப்பேன். இதே குருவார வட்டியில் பக்கத்து வீட்டுக்காரன் டெய்லி எந்திரிச்சு குளிச்சு விட்டு மாலையம்மாட்ட போய் ஆத்தா அவன் கருமிச்சு அவன் வீடு கட்டுறேன், ஆத்தா வீடு கட்டுறேன், அவனை நீதான் மாடு தலை மாடு காக்கணும், அடுத்த வருஷம் உனக்கு சீச்சட்டி எடுக்கிறேன் வேலை குத்துறியாத்தா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரன் வீடு கட்டும் போது எதிர்த்து வீட்டுக்காரன் சாமி கும்பிடுவானாக்கு மைத்த கும்பிடுவேன். நீ கட்டிக்கிட்டு இருக்கும்போது டெய்லி நடந்து போகும்போதே பார்ப்பேன். பேச மட்டும் போட்டியா ஆடா 7 கொத்தனாரு 3 சுத்தாளு 5 நிமிந்தாளு உட்காமுட்டவனே விடையே விடா. இவன் வீடு கட்டினது 12 லட்சம், அவன் செய்வனை வச்சது 23 லட்சத்துக்கு. இந்த வரை சோக மியூசிக்கு போடுறேன். அரிச்சந்த நாடகத்துக்கு பிறந்தவன்.